அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்குமே மாந்திரீகத்தை கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த மாந்திரீகத்தை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற அந்த வழி தெரியாமல் ஒரு சில பேர்கள் பயணிப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். அப்போத்தான் மாந்திரீகத்தை கற்றுக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே புரியும். சரிங்களா? மாந்திரீகத்தில் பார்த்திங்கன்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஒரு மாந்திரீகத்தை நம்ம செய்யும்போது ஒரு கெட்டது நம்மளை தாக்குது அப்படின்னா, அந்த கெட்டது நம்மளை தாக்காமல் இருப்பதற்கு நம்மளுக்கு ஒரு தெய்வம் துணையாக நிற்கணும். சரிங்களா? அப்போனா ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம உபாசனை எடுத்து வச்சுக்கிறணும், வசியம் பண்ணி வச்சுக்கிறணும். சரிங்களா? அப்படி நம்ம வசியம் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த தெய்வம் நம்மளுக்கு உறுதுணையாக நிற்கும். சரிங்களா? தெய்வத்துடைய இப்போல்லாம் ஒரு சில பேர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருக்குது, நான் காளியை கும்பிட்றேன், கருப்பசாமியை கும்பிட்றேன், முனீஸ்வரரை கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்துடைய அனுக்கிரகத்தை மட்டும் வச்சு ஒரு சில பேர்கள் மாந்திரீகங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாந்திரீகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா தெய்வ அனுக்கிரகம்ங்கிறது கொஞ்சம் விலகி தான் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம எந்த ஒரு மாந்திரீக பூஜைகள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, ஒரு ஏவல் பூஜையே இல்லை ஒரு செய்வினை நீக்கிற பூஜையே நம்ம பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏவல் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை தாக்கிரும். சரிங்களா? அதனால ஒரு சில நிறைய மாந்திரீகத்தை அடிப்படையில் கற்றுக்கக்கூடிய மாந்திரீக விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஏவல்னால் மொத்தமாக நம்ம முடங்கி போயிடுவோம். சரிங்களா? எதனால் கஷ்டப்படுறோம்னே தெரியாது, ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? இதுதான் விஷயம். சரிங்களா? ஏதாவது அந்த ஏவல் பூஜை விளக்குறோம்னு சொல்லிட்டு, இல்லை ஏதோ ஒரு கழிப்பு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது அதனுடைய ஆபத்து நம்மளை தாக்கிறோம், அதனுடைய கட்டு நம்மளுக்கு விழுந்துடும். இதற்காகத்தான் மாந்திரீகத்தில் ஒரு தெய்வத்தை உபாசனை எடுக்கணும், ஒரு தெய்வத்தை வசியம் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. சரிங்களா? இப்படி நம்ம வசியம் எடுத்த பிறகு நம்ம மாந்திரீகத்தை நம்ம கற்றுக்கிட்டு அந்த மாந்திரீக பூஜைகளை நம்ம செய்யும்போது அந்த வசியம் எடுத்த அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை துணையாக இருந்து காக்கும். சரிங்களா? அதற்காகத்தான் மாந்திரீகத்தில் முதல் அடிப்படை விநாயகர் சித்து. சரிங்களா? இந்த விநாயகர் சித்தை எதற்காக அடிப்படை மாந்திரீகத்தை கற்றுக்கிறணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே முதல்ல விநாயகர் சித்து எதற்காக எடுக்கணும் அப்படின்னா, விநாயகருக்கு உகந்த மூலிகை பார்த்திங்கன்னா அருகம்புல். சரிங்களா? இந்த அருகம்புல்லுடைய மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா இரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடியது. சரிங்களா? அப்போனா இந்த விநாயகர் சித்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட அழுக்குகள், கெட்ட இரத்தங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் மொத்தமாக உடலை சுத்திப்படுத்தும். சரிங்களா? இந்த உடலில் நம்ம விநாயகருடைய சித்தை ஒரு 21 தினங்கள் அது விநாயகர் மந்திரத்தை நம்ம இந்த உடலில் ஜெபிக்கும் போது இந்த உடலுக்குள்ளே போய் என்ன பண்ணும், அந்த மந்திரங்கள் உடல் முழுவதுமே சுத்தி பண்ண ஆரம்பிச்சோம். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு பிடித்தமான குலதெய்வத்தையோ இல்லை காளி, கருப்பசாமி, முனீஸ்வரர் அவங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிறோனோ உபாசனை எடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா? அதன் பிறகு அந்த தெய்வத்தை நம்ம உபாசனை எடுக்கணும். உபாசனை எடுத்த பிறகு அது சித்தியான பிறகு தான் அடிப்படையான மாந்திரீக விஷயங்களை பூராமே நுணுக்கங்களை ஃபஸ்ட்டு கற்றுக்கிறணும். அப்படியே படிப்படியாக அந்த மாந்திரியத்துக்கு உள்ளே போகணும். அப்போ நம்மளுக்கு அனுபவத்தை மந்திரத்தை நம்ம அடுத்து ஒரு சில மாந்திரீக பூஜைகளை நம்ம பண்ணும்போதே அனுபவத்தில் நம்மளால் கற்றுக்கிற முடியும். சரிங்களா? ஒரு பூஜையை நம்ம கட்டுறோம் அப்படின்னா அடுத்து இந்த பூஜையை நம்ம கட்டும்போது அந்த அனுபவத்தில் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறோம். இது போலத்தான் நம்ம மாந்திரிகத்தை நம்ம கற்றுக்கிற முடியும். ஒரு சில பேர்கள்லாம் கால் பண்ணி உடனே, சாமி எனக்கு மாந்திரீகம் கற்றுக் கொடுங்க, எனக்கு நேரம் வர வச்சு மாந்திரீகம் கற்றுக் கொடுங்க. நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு விநாயகர் வாங்கிக்கப்பா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சித்தி பண்ணுங்கள், அதன் பிறகு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை சாமி நீங்கள் நேரடியாக வகுப்பு போடுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நேரடியாக வகுப்பு போடுறதுனால ஒரு பயன் கிடையாது. சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை முழுமையாக எடுத்து நீங்கள் செய்யணும். நம்ம சொல்லி கொடுக்குறத சும்மா நோட்டுலையும் பேனாலையும் எழுதி வச்சுட்டு போகிறதுனால நம்ம மாந்திரீகத்தை கற்றுக்கிற முடியாது. ஒரு விஷயத்தை எவ்வளவோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ பதிவுகள் நிறைய போட்டிருக்கோம், மைமுறைகள் போட்டிருக்கோம், சின்ன சின்ன தெய்வ மந்திரங்களை போட்டிருக்கோம், சின்ன சின்ன மாந்திரீக பூஜை முறைகள் எல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் எத்தனை பேர் இந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடியவங்க ஒரு சோதிச்சு பார்த்துருக்கீங்க, செயல்முறைப்படுத்தி பார்த்துருக்கீங்க? கண்டிப்பாக ஒரு நபர் கூட செயல்படுத்தி பார்த்துருக்க மாட்டீங்க. என்னென்னா சும்மா அதை வேணுன்னா நோட்டு பேனால் எழுதி வச்சுக்கிட்டே போவீங்களே தவிர
அதை எடுத்து ஒரு நபர் கூட எடுத்து செயல்படுத்தி பார்க்க மாட்டீங்க. என்னென்னா இதுதான் மாந்திரீகம். சரிங்களா? இதுக்கு தான் குருநாதருங்கிறது தேவை. குரு சொன்ன வழிகளை நம்ம பிடிச்சி நம்ம பயணித்து போனோம் அப்படின்னா மாந்திரீக விஷயங்களை நம்ம முழுமையாக நம்ம கற்றுக்கிற முடியும். சும்மா நோட்டு பேனாவில் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், வாங்க நோட்டு பேனாவில் எழுதிக்கிங்க எடுக்குன்னா நோட்டில் எழுதி வச்சுக்கிறது தான் முடியுமே தவிர நம்மளை மாந்திரீகத்தை நம்ம முழுமையாக கற்றுக்கிற முடியாது. ஒரு விஷயங்களையும் நம்ம செஞ்சு பார்க்கணும். ஒரு தெய்வ பூஜையை நம்ம பண்ணி பார்த்தா தான் அந்த தெய்வ பூஜையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், அதில் உள்ள உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் மாந்திரீகம் கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல விநாயகர் சித்து எடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு உண்டான குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ எடுங்க. அதன் பிறகு ஒரு சின்ன மாந்திரீக பூஜைகளாக நீங்கள் செய்து பழகி கடைசி ஒரு மாந்திரீகத்தை நம்ம முழுமையாக கற்றுக்கிறோம் அப்படின்னா 10 வருஷ காலமாகும். சரிங்களா? 10 வருஷ காலத்தில் நம்ம கற்றுக்கிட்டாத்தான் அந்த விஷயத்தை முழுமையாக நம்ம கற்றுக்கிற முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.